தினமொரு வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஒரு குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவர் எங்கு சென்றாலும் தன் கையில் ஒரு வேதாகமத்தை வைத்திருப்பார். அவருடைய அலுவலக மேசையில் வேதாகமம் இருக்கும். அவர் படுக்கும் கட்டிலில் வேதாகமம் இருக்கும். அவரை பார்க்க வருகின்ற யாருடைய கண்களிலும் முதலில் படுவது வேதாகம்தான். அவருடைய வேதாகம பக்தி பலரால் மெச்சப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், எப்போதும் வேதாகமத்தோடு காணப்படுகின்ற அவர் எப்போதாவது ஒரு முறைதான் சில வசனங்கள் வாசிப்பார். போதுமான அளவு வாசிக்கப்படாத ஒரு வேதாகமத்தோடு எப்பொழுதும் ஒட்டி கொண்டிருப்பதில் என்ன பயன்? சிலர் அதிகமாக வேதம் வாசிப்பார்கள், ஆனால் ஒருபோதும் எதையும் கற்றுக்கொள்வது இல்லை. சிலர் வேதாகம சட்டதிட்டங்களை நன்றாக அறிந்து வைத்திருப்பார்கள், ஆனால் ஒருபோதும் அவைகளை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார்கள். பரிசேயர்கள் அதிக பக்தியாளர்கள் போல செயல்பட்டு தங்கள் உடலில் வேத வசனங்கள் அடங்கிய காப்பு நாடாக்களை கட்டிக்கொள்வார்கள், ஆனால் வசன நியாயங்களின்படி வாழ மாட்டார்கள். ஆனால் வேதாகமத்தை வைத்திருப்பதோ, அதனை அதிகமாக வாசிப்பதோ அல்லது வேத நியாயங்களை அதிகமாக தெரிந்து வைத்திருப்பதோ மட்டும் தேவனை பிரியப்படுத்தும் பக்தியாக மாறிவிடாது. வேதாகமம் படிக்கப்பட வேண்டும். படிக்கப்பட்டது சிந்திக்கப்பட வேண்டும். சிந்தித்த போது வெளிப்பட்ட சத்தியங்களை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தப்படாத எந்த ஒரு ஆன்மீக செயலும் பிரயோஜனமற்ற வீண் பக்தி காட்சிகளே. பலருக்கு வேத வார்த்தைகள் மேல் அளவு கடந்த பக்தியும் உயர்ந்த கருத்தும் உண்டு, ஆனால் அவைகளை பயன்படுத்தி பலன் பெறுவது இல்லை. நண்பர் ஒருவர் புதிய கரன்சி நோட்டுகள் கிடைத்தால் அவைகளை செலவு செய்யாமல் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வார். அதனால் என்ன பயன்? செலவு செய்யாமல் அழகு பார்ப்பதால் பணம் பலன் தருமா? அதுபோலவே வேத வார்த்தைகளை பயன்படுத்தாவிட்டால் விசேஷமில்லை. தேவன் வேதாகமத்தை ஒரு காட்சி பொருளாக தரவில்லை. வேத சத்தியங்களை நம்முடைய அறிவை பெருக செய்வதற்காகவும் தரவில்லை. அவைகள் நம்முடைய இருதயத்தை பண்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு ஏற்றதாக மாற்ற வேண்டும். அதுவே தேவனுடைய நோக்கம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வேத வசனங்களையும் வார்த்தைகளையும் பின்பற்றி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.